மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே பரமானந்த மாதவம். ஸ்ரீமத் பகவத்கீதை 3வது அத்தியாயம் கர்மயோகம் பார்க்கணும். இப்போ ஏற்கனவே 2 அத்தியாயம் பார்த்து முடிச்சிருக்கோம். அர்ஜுன விஷாத யோகம் முதல் அத்தியாயம், 2வது அத்தியாயம் சாங்கிய யோகம். முதல் அத்தியாயம் அர்ஜுன விஷாத யோகம்னா அர்ஜுனனுடைய துயரத்தை பற்றிய தலைப்பு. அதில் 4 விஷயம் பார்த்தோம். அர்ஜுனனுக்கு போர்க்கள அணிவகுப்பு முதல்ல பார்த்தோம். அர்ஜுனனுக்கு துயரம் வருகிறது. துயரம் வர காரணம் பற்று. துயரத்தின் விளைவு மோகம். பற்று, சோகம், மோகம். இது முதல் அத்தியாயம். 2வது அத்தியாயம் சாங்கிய யோகம், ஆத்ம தத்துவத்தை பற்றிய தலைப்பு. முக்கியமாக ஆத்ம தத்துவம் வந்தது. வேதத்தினுடைய இறுதி ஞானம், முடிவான ஞானம், தன்னை பற்றிய, தன்னுடைய ஆத்மாவை பற்றிய அறிவை பெறுவதுதான். அதனால் எடுத்த உடனே அங்கே முதல்ல அர்ஜுனன் சிஷ்யனாக மாறினான். அவனுடைய மனமாற்றத்தை சொன்னார். பிறகு சாங்கிய யோகம், ஆத்ம தத்துவம். ஆத்மா அழியாதுங்கிற கருத்தை சொல்லி, ஆத்மா அனாத்மா அழியுங்கிறத சொல்லி, ஆத்மா அழியாது அனாத்மா அழியும் சொல்லி, ஆத்மா அனாத்த தத்துவத்தை பற்றி 2வது டாபிக் பார்த்தோம். இந்த தத்துவம் புரியுவதே கஷ்டம். மனப்பக்குவம் இல்லாட்டி தத்துவம் புரியுது ரொம்ப சிரமம். புரியவில்லைன்னா நீ முதல்ல கர்ம யோகத்திலிருந்து ஆரம்பி அப்படின்னு சொல்லி கர்மயோகத்தை பற்றி சுருக்கமாக சொன்னார். பிறகு கர்மயோகத்தினுடைய விளைவாக மனப்பக்குவம், மன தூய்மை அடைந்து ஞானத்துக்கு ஞான யோகம் பெற்று ஞானத்தை அடைந்த பிறகு அதனுடைய பலன் என்ன அப்படிங்கிறதுக்காக ஞான பலனை சொல்லி சிதப்பிரக்ஞ லட்சணம், ஞானியினுடைய லட்சணம் என்ன அப்படிங்கிற கருத்தையும் சொன்னார். அப்போ 2வது அத்தியாயத்தில் 4 விஷயம் பார்த்தோம். அர்ஜுனன் சிஷ்யனாக மாறுதல், ஞான யோகம், கர்மயோகம், ஞான யோக பலன். இது 2வது அத்தியாயம். இப்போ 3வது அத்தியாயம் கர்மயோகம். இந்த கர்மயோகத்தை பற்றி 2வது அத்தியாயத்தில் சுருக்கமாக சொல்லியிருக்கார். இங்கே விரிவாக சொல்ல போகிறார். இங்கே அதோடு சேர்ந்து அது சம்பந்தப்பட்ட சில கருத்துக்கள் வருது. கர்மம்னா என்ன? செயல்னு பார்த்தோம். வேற ஏதாவது நினச்சிடக்கூடாது. போன உடனே சொன்னேன், கர்மம்னா இறந்த பிறகு செய்கிறதா நினச்சிடக்கூடாது. ஒருத்தர் கேள்வியே கேட்டார், கர்மயோகத்தை பற்றி 1 மணி நேரம் விளக்கின பிறகு, சாமி கர்மம் நீங்களே இந்த வீட்டில் இறந்த பிறகு செய்வோமே, அந்த பற்றி பேசுனீங்களான்னு. அதனால் கர்மம்னா செயல்னு அர்த்தம். சம்ஸ்கிருதத்தில் கர்மம், தமிழில் செயல். செயலை எப்படி யோகமாக மாற்றுவது, செயலை எப்படி நம்மை பந்தப்படுத்தாமல் மன தூய்மைக்காக மாற்றுவது, மோட்சத்திற்கு தகுதியுடையதாக எப்படி செயலை மாற்றுவது, அதே கர்ம யோகம். பக்தி யோகம்லாம் வேணாமா, தியானமெல்லாம் வேணாமா அப்படின்னா எல்லாமே அதுக்குள்ளே அடக்கம். ஒரு வழியில் பார்த்தா பக்தியவே கர்மயோகமாக பண்ணணும். பக்தி செய்கிறதவே கர்மயோகமாக பண்ணணும். எல்லா செயலையும் கர்மயோகமாக பண்ணணும். அன்னைக்கே சொன்னேன், எந்த சாதனை செய்கிறதுக்கு டைம் ஒதுக்கணும். கிளாஸுக்கு வர்றதுனா கூட டைம் ஒதுக்கணும். கந்த சஷ்டி கவசம், கந்த சஷ்டி விரதம், இந்த கோயிலில் நம்ம டயத்தை ஒதுக்கி உட்காந்து கந்த சஷ்டி கவசம் படிக்கணும். இந்த கர்மயோகம் செய்வதற்கு நேரம் இல்லை என்று சொல்லவே முடியாது. ஏன்னு சொன்னால், என்ன செய்கிறோமோ அதை அப்படியே செய்ய போகிறோம். பாவனையை மாற்றுறோம், ஆட்டிடியூடை மாற்றுறோம், செயலை பாவனையை மாற்றுறோம். எந்த பாவனையுடன் செயல் செய்வது, இதுதான் கர்மயோகம். செயலையே சாதனையாக மாற்றுவது. இங்கே என்னன்னா, இந்த அத்தியாயத்தில் மொத்தம் 4 தலைப்பை பார்க்க போகிறோம். 2 விதமான சாதனைகள், 2 விதமான வாழ்க்கை முறை. அதை பற்றி அர்ஜுனனுடைய கேள்விக்கு பதிலாக இங்கே சொல்கிறார். 2 வாழ்க்கை முறை இருக்குது நம்மளுக்கு, அதுக்கு 2 சாதனை இருக்குது. அதை பற்றி விரிவாக பார்ப்போம். முதல் என்ன தலைப்புங்கிறத சொல்லிடுறேன். 2வது டாபிக் கர்மயோகத்தை பற்றி விளக்குறார். இந்த அத்தியாயத்தில் முதல்ல அர்ஜுனன் கேள்விக்கு பதிலாக வரக்கூடியது 2 விதமான வாழ்க்கை முறை, 2 விதமான சாதனை. முதல் டாபிக். 2வது டாபிக் கர்மயோகத்தை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்கிறார். 3வது டாபிக் லோக சங்கரகம்னு ஒரு தலைப்பு இருக்கு.
அதை நான் பார்க்க போகிறோம். லோக சங்கரகம் அப்படின்னு ஒரு தலைப்பு. 4வது, இந்த கர்மயோகம் செய்வதற்கான தடை என்ன, என்னவெல்லாம் தடை வரும், அந்த தடையை நீக்குவதற்கு என்ன உபாயம் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். மொத்தம் 4 தலைப்பு. 2 வாழ்க்கை முறை, 2 சாதனை ஒரு தலைப்பு. 2வது தலைப்பு கர்மயோகம். 3வது தலைப்பு லோக சங்கரகம். 4வது தலைப்பு இந்த கர்மயோகத்திற்கு என்ன தடை, அதை நீக்க என்ன உபாயம். இந்த 4 கருத்து இந்த அத்தியாயத்தில் விரிவாக பார்க்க போகிறோம். இங்கே 2 விதமான சாதனைகளுக்கு 2 விதமான வாழ்க்கை முறை அப்படின்னு சொல்றார். 2 விதமான வாழ்க்கை முறை என்ன? இல்லறம், துறவறம். திருக்குறள் இல்லறவியல், துறவரவியல். வாழ்க்கை முறை, நாம் வாழுகின்ற வாழ்க்கை சிஸ்டம் இருக்கிறதுல இல்லறம், துறவரம்னு 2 இருக்கு. இந்த 2க்கு 2 சாதனை. இல்லறவாசிகளுக்கு கர்மயோகமே பிரதானம், துறவிகளுக்கு ஞான யோகம் பிரதானம். விரிவாக பார்க்கலாம். இந்த 2 சாதனையை சொல்றார். கர்மயோக சாதனை, ஞான யோக சாதனை. வாழ்க்கை முறை இல்லறம், துறவரம். இந்த ஆன்மீக வாழ்க்கைக்கு வந்துட்டாலே பல வகையான சாதனைகள் சொல்லுவாங்க. சில பேர் நீ கடமையை செய்ப்பா போதும், அல்ல சமுதாய சேவை செய்ப்பா போதும் அப்படிம்பாங்க. சில பேர் இந்தவர் அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நல்லா ஜபம் பண்ணு போதும், ராமா ராமான்னு 2 தடவை சொல்லு போதும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. இல்லை நிறைய விரதம் இரு, நல்ல கடுமையான தவம் பண்ணு, மன உருகி பிரார்த்தனை பண்ணு, இந்த முற்றோதல் பண்ணு, கந்த சஷ்டி கவசம் படி, இப்படி எத்தனையோ சாதனைகள் ஆன்மீக வாழ்க்கைக்கு உள்ள நுழைஞ்ச உடனே வந்துடும். இல்லை அதெல்லாம் வேணாம், வேதாந்தம் படிக்கணும், ஞானந்தே வேணும், அப்போதான் மோட்சம் கிடைக்கும், அப்படி ஒரு பக்கம். இப்படி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சாதனைகளை சொல்கிறாங்க. அப்போ குழப்பம் வருது. அதுக்கு முன்னாடி ஒரு குழப்பமும் இல்லை. இந்த ஆன்மீக வாழ்க்கைக்கு வராதுக்கு முன்னாடியே ஒரு குழப்பமும் கிடையாது. வந்த பிறகு பார்த்தா எதை செய்கிறது? கோயிலுக்கு போய் பூஜை பண்ணுறது நல்லதா, இல்லை வீட்டில் உட்காந்து ஜபம் பண்ணுறது நல்லதா, இல்லை விரதம் இருக்கிறது நல்லதா, எதுதான் நல்லது அப்படின்னு குழப்பம் வரும். அது மாதிரி அர்ஜுனன் பேசாமல் இருந்தான். அவனுக்கு 2வது அத்தியாயத்தில் குழப்பி விட்டார் பகவான். என்ன குழப்பினார்னா, ஞானமே மோட்சத்தை தரும், ஞானமே ஜீவன் முக்தி விதேக முக்தியை கொடுக்கும், அதுவே ஞான பலன் சொல்லி கடைசியாக சொன்னார். அதுக்கு முன்னாடி என்ன சொன்னார்னு சொன்னால், முதல் பகுதியில் இந்த கர்மங்கிறது செயல்ங்கிறது கர்மயோகத்தை பற்றி உயர்வாகவும் சொன்னார். அவனுக்கு அது காதில் பதியலை. இந்த கர்மயோகத்தை வெறும் கர்மமாக செஞ்சா அது கீழானது, அதனால ஒரு பலனும் இல்லை, உனக்கு சொர்க்கம் போன்ற பலன் தான் கிடைக்குமே ஒழிய பெரிய பலன்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லி கர்மத்தை பற்றி இகழ்ந்தார். அதாவது பயன் கருதி கர்மத்தை கர்ம யோகமாக செய்யாம வெறும் நீ செயல் மட்டும் செஞ்சேன்னா அது கீழானதுன்னு கொஞ்சம் இழிவுபடுத்தி சொன்னார். சொர்க்கத்துக்கு போறதுக்காக நீ செயல் செஞ்சா கூட அது கீழானதுன்னு சொன்னார். இவனுக்கு அது மனசுல பதிஞ்சு போச்சு. யாருக்கு? அர்ஜுனனுக்கு. அதே மாதிரி கர்மயோகம் நம்ம பக்குவப்படுத்துன்னு சொன்னது மனசுல அவ்வளவு பதியலை. பிறகு ஞானமே மோட்சத்தை கொடுக்கும் சொல்லிட்டார். இவனுக்கு என்ன வந்துருச்சு? சொல்லிட்டு போர் புரி, கடமையை செய்யிட்டார். ஞானம்தான் மோட்சத்தை கொடுக்கும்னு சொன்னவர் எதுக்கு நீ போய் சண்டை போடு, போர் புரி, கடமையை செய்யின்னு சொல்றாரு? ஞான யோகத்துக்கு வான்னு சொல்ல வேண்டியானே, சன்னியாசியை ஆயிட வேண்டியதானே, சன்னியாசியை ஞான யோகத்தை செய்ய சொல்ல வேண்டியதானே, எதுக்கு நம்மளை போட்டு பகவான் குழப்புறாருன்னு சொல்லி இவன் கேள்வி கேட்குறான். ஏன்னா ஞான யோகமே மோட்சத்தை கொடுக்கும்னு சொன்னால் போய் ஒரு குருகிட்ட போய் சன்னியாசம் வாங்கி நல்ல தத்துவத்தெல்லாம் கேட்டு, ஏன்னா டெல்லியில் கேட்குறான். டெல்லிக்கு பக்கத்தில் தான் அந்த குருக்ஷேத்திரம் இருக்குது, பக்கத்தில் ஹரித்துவார்லாம் இருக்குது, இமயமலையெல்லாம் இருக்குது. சொன்னால் ஓடி போயிடலாம், சண்டை போடாமல் ஈஸியாக ஓடிடலாம். போயிட்டு நம்ம வாட்டுக்கு சண்டை போடாமல் தவம் பண்ணலாம், எதுக்கு நம்மளை போய் சண்டை போட சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி இந்த யுத்தமெல்லாம் எதற்கு? இங்கே யுத்தம்னா கடமை, இவனுக்கு இந்த கடமையெல்லாம் எதுக்கு செய்ய சொல்கிறாருன்னு ஒரு கேள்வி வந்துருச்சு. அதனால் என்ன கேட்குறான்னு சொன்னால், அவரே ஞானமே சிறந்ததுன்னு சொன்னார் 2வது அத்தியாயப்படி. அதனால் இவன் என்ன கேட்குறான்னா, கர்மயோகம் உயர்ந்ததா ஞான யோகம் உயர்ந்ததா அப்படின்னு கேட்குறான். அதாவது கர்மயோகம் உயர்ந்ததா ஞான யோகம் உயர்ந்ததான்னு கேட்குறான். இதில் எதை நான் செய்கிறது, எனக்கு குழப்பம் இருக்கிறதே அப்படிங்கிறான்.
அதனால் ஏதாவது ஒன்றை சொல்லுங்க, நன்மை தரக்கூடிய ஒன்றை சொல்லுங்கள். ஒன்று சண்டை போட சொல்லுங்க, இல்லாட்டி காட்டுக்கு போய் சொல்லுங்க. ஏதாவது ஒன்றை சொல்லுங்கள் அப்படிங்கிறான். கர்மயோகம் உயர்ந்ததா, ஞான யோகம் உயர்ந்ததா? நன்மை தரும் ஒன்றை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. இங்கே என்னன்னா கேள்வியே அதில் தப்பு இருக்கு. எப்படின்னு சொன்னால், ஒருத்தன் 8th படிக்கிறான். அவன் என்ன கேட்குறான்னா 9th உயர்ந்ததா 10th உயர்ந்ததான்னு கேட்குறான். 8th படிக்கிறவன் என்ன கேட்குறான்? 9th உயர்ந்ததா 10th உயர்ந்ததா? பதில் என்ன சொல்லணும்னு தெரியுமா? 10th உயர்ந்தது, உனக்கு சிறந்தது 9th சொல்லணும். இவன் உடனே 10th உயர்ந்ததுன்னு சொன்ன உடனே அப்போ 9th வேணாம், 10th போயிடுறேன் அப்படின்னு போயிட்டு என்ன பண்ணுறது? படிக்க முடியுமா? 10th தான்ப்பா உயர்ந்தது, ஆனால் உனக்கு சிறந்தது 9th தான். ஏன்னா நீ 8th படிக்கிற. அதே மாதிரி +2 படிக்கிறானே, பிஎஸ்சி உயர்ந்ததா எம்எஸ்சி உயர்ந்தது என்ன சொல்லணும்? எம்எஸ்சி தான் உயர்ந்தது, ஆனால் உனக்கு சிறந்தது பிஎஸ்சின்னு சொல்லணும். அது மாதிரி இங்கே பகவான் பதில் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அதாவது மனப்பக்குவம் உள்ளவனுக்கு நல்ல சித்த சுத்தி பெற்று மனம் நல்லா கரெக்டாக இருந்தால் ஞான யோகம் சிறந்தது, உயர்ந்தது. மனப்பக்குவம் இல்லைன்னா கர்மயோகம் சிறந்தது. அதாவது ஞான யோகம் உயர்ந்தது, கர்மயோகம் உனக்கு சிறந்தது. புரியுதா? முடிவு ஞான யோகம்தான், அது உயர்ந்தது தான். அதுக்காக நீ நேரடியாக அங்கே போயிட முடியாது. கர்மயோகம் ஞான யோகம் உயர்ந்தது, கர்மயோகம் உனக்கு சிறந்தது. புரியுதா உங்களுக்கு? இதில் வித்தியாசம் புரியுதா? நீ இதன் மூலமா ஞான யோகத்துக்கு போக வேண்டும். மனப்பக்குவம் உள்ளவனுக்கு ஞான யோகம் சிறந்தது, உயர்ந்தது. அதற்கு தகுந்த வாழ்க்கை முறை சந்நியாசம். ஞான யோகத்துக்கு எந்த வாழ்க்கை முறை சிறந்தது? சந்நியாசிகளுக்கு பெரும்பாலும் ஞான யோகம்தான் அதிகமாக இருக்கணும். இல்லறவாசிகளுக்கு சிறந்தது கர்மயோகம். 2 வாழ்க்கை முறை நான் அமைத்து கொடுத்திருக்கின்றேன், இல்லறம் துறவரம் என்று. இல்லறத்தில் இருப்பவர்கள் பெரும்பாலும் கர்மயோகத்தை கடைபிடிக்க வேண்டும், அவர்களுக்கு அதுதான் சிறந்தது. துறவிகளுக்கு சிறந்தது, பெரும்பாலும் கடைபிடிக்க வேண்டியது ஞான யோகம். உன்னை கவனமாக ஞாபகம் வச்சு, 2 பேரும் 2ஐயும் கடைப்பிடிச்சுதான் ஆகணும். துறவியாக இருந்தாலும் கர்மயோகம் பண்ணித்தான் ஞான யோகத்துக்கு வரணும், இல்லறத்தில் இருக்கணும் கர்மயோகம் பண்ணித்தான் ஞான யோகத்துக்கு வரணும். ஆனால் துறவிக்கு கடமைகள் இல்லை, அதிகமான பொறுப்புகள் இல்லை. அதனால் ஆசிரமத்தில் சில வேலைகள் செஞ்சுக்கிட்டு அதிகமாக வேதாந்தத்தில் கவனம் செலுத்தணும். இல்லறத்திற்கு பொறுப்பு நிறையா இருக்குது. அப்போ கர்மயோகத்தை செஞ்சு நல்ல மனசெல்லாம் பக்குவப்படுத்தி ஞான யோகத்துக்கு வரணும். நான் 2 விதமான வாழ்க்கை முறையையும், அந்த 2 விதமான வாழ்க்கை முறைக்கு 2 விதமான சாதனையும் கொடுத்துள்ளேன்கிறார் பகவான். அர்ஜுனன் கேட்ட கேள்விக்கு கர்மமா ஞானமாங்கும் பொழுது அவர் பதில் கர்மம் சிறந்தது ஞானம் சிறந்ததுன்னு சொல்லலை. என்ன சொல்லிட்டாரு? நான் 2 வாழ்க்கை முறையை கொடுத்துருக்கேன்ப்பா, இல்லறம் துறவரன்னு. இல்லறத்தில் இருக்கிறவங்க கர்மயோகம் செய்கிறது சிறந்தது, துறவிக்கு ஞான யோகம்னு சிறந்தது அப்படி சொல்லி ஆரம்பிக்கிறார். என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், பொதுவாக மனப்பக்குவம் இல்லை, ஒருத்தனுக்கு மனப்பக்குவமே இல்லை. மனப்பக்குவம் இல்லைன்னு சொன்னால் என்ன செய்யணும்னு சொன்னால், நல்ல மனசை பக்குவப்படுத்துறதுக்கு இல்லறத்துக்கு போய் இல்லற தர்மங்களெல்லாம் கடைப்பிடிச்சு மனசை பக்குவப்படுத்தி கர்மயோகமாக பண்ணி அதுக்கு பிறகு இல்லறத்தில் இருந்துக்கிட்டே ஞான யோகத்துக்கு வரலாம், இல்லை சன்னியாசியாகவும் போகலாம். நிலத்தில் பயிர் போடணும்னு சொன்னால் நீங்கள் அப்படியே போய் பயிரை விதைச்சா வரவே வராது. முதல்ல என்ன பண்ணணும்? உழுகணும், காய போடணும், களையெல்லாம் இருக்கிறதெல்லாம் எடுக்கணும், பிறகு உரமெல்லாம் போடணும், போட்டு நல்லா பக்குவமாச்சுன்னா பிறகு விதை விதைச்சா வரும். பக்குவமெல்லாம் விதை விதைச்சா வராது. அப்படி மனம் பக்குவம் அடைவதற்கு கர்மயோகம் உயர்ந்தது, சிறந்தது. பக்குவமான பிறகு ஞான யோகம் உயர்ந்தது, ஞான யோகம் சிறந்தது. இப்போ உடம்புல ஆப்ரேஷன் பண்ணுறது கூட போனோன்னு டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணிடுவாரா? சுகரை பார்ப்பாரு, ப்ரெஷரை பார்ப்பாரு,
எல்லாம் பார்த்து என்ன பண்ணுவார், ஆப்ரேஷனுக்கு முதல் உடம்பு தகுதி இருக்கான்னு பார்ப்பாங்க. தகுதி இல்லாட்டி என்ன பண்ணுவார், தகுதியை உண்டாக்கி எல்லாத்தையும் குறைச்சி கண்ட்ரோலுக்கு வந்த பிறகு ஆப்ரேஷனே பண்ணுவார். அப்படி நீ நேரடியாக ஞான யோகத்துக்கு போனால் புரியாது. அதனால் என்ன சொல்கிறாருன்னா, கர்ம யோகத்துக்கு முதல்ல இல்லறத்தில் இருந்தேன்னா கர்ம யோகத்தை நல்லா கடைப்பிடி அப்படிங்கிறதுக்காக சொல்கிறார். இல்லறம் கர்மயோகத்தில் அவசியம். இப்போ 2 விஷயம் சொல்லியிருக்கார், 2 சாதனை 2 வாழ்க்கை முறை. இந்த கர்மயோகம்ங்கிறது இல்லறத்தில் இருக்க வேண்டிய செய்ய வேண்டியது. அதை பற்றி ஆரம்பிக்கிறார். முதல்ல இந்த கர்மயோகம் எதுக்கு செய்யணும், செயலை கர்மயோகமாக ஏன் செய்ய வேண்டும், செயல் செய்யாமல் சும்மா ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னு முதல் கேள்வி. மன தூய்மைக்காக செயலை செய்ய வேண்டும். சும்மா இருந்தால் மோட்சமும் வராது, உடம்பு கூட பார்த்துக்கிற முடியாது. பக்குவம் இல்லாமல் துறந்தா அது கடினம். பக்குவம் இல்லாமல் நீ வேலை செய்யாமல் துறவரம் பூண்டுன்னு அது ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்லை, ஒழுக்கம் இல்லாதவனாகவும் மாறிவிடுவாய்ங்கிறார் அவர். மித்தியாச்சாரன் ஆகிவிடுவாய். 4 டாபிக் சொல்கிறார் அவர். ஏன் நீ இல்லறத்திலிருந்து கடமையை செய்யணுங்கிறதுக்கு 1 மன தூய்மைக்காக, 2வது சும்மா இருக்கிறதுனால மோட்சம் வரவே வராது, சும்மா இருன்னு சொல்லி வச்சுருக்காங்க. 3வது பக்குவம் இல்லாமல் துறப்புங்கிறது கடினம். 4வது அவன் பொய்யொழுக்கம் உடையவனாக ஆகிவிடுவான், மித்தியாச்சாரன் ஆகிவிடுவான் அப்படிங்கிறார். இப்படியெல்லாம் கர்மயோகம் செஞ்சு இதெல்லாம் பார்த்தாச்சுன்னா ஞான யோகத்துக்கு வரலாம். அது வரைக்கும் நீ கர்மயோகத்தில் இருக்கணும். நோய் குணமாகிறது வரைக்கும் வைத்தியசாலையிலே இருக்கணும். நோய் குணமாகி டாக்டர் சில நேரங்கள் ஐசியூ வார்டிலே வச்சுருப்பார், பிறகு இந்த வார்டுக்கு மாற்றுவார், பிறகுதே வெளியே அனுப்புவார். அது மாதிரி நம்ம மனசு சரியாகிறது வரைக்கும் கர்மயோகத்தில் ஈடுபட வேண்டும். அதில் முதல் படி மனதில் உள்ள அழுக்குகளை நீக்குவதற்கு செய்ய வேண்டும். இந்த ஆன்மீக சாதனை உள்ள நுழைஞ்சாலே என்ன தெரியுமா, முதல்ல நம்ம மனசில் இருக்க குற்றம் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இப்போ மற்றவங்களுக்கு பொறாமப்படுறது தப்புன்னே தெரியாது. மனசில் இருக்க என்ன தோஷம் வந்தாலும் ஒருத்தனுக்கு ரொம்ப ஒரு ஆசை வருது, இந்த ஆசை தப்புன்னே தெரியாது. இந்த ஆன்மீக வாழ்க்கையில் வந்துட்டால் ஐயே அது வருதே அப்படின்னு கவனிப்போம். அதுக்கு முன்னாடி கவனிக்கவே மாட்டோம். இந்த ஆன்மீக வாழ்க்கை வராமல் கவனிக்கவே மாட்டோம். எனக்கு இப்படி கெட்ட எண்ணம் வருது, இது கூடாதே தடுக்க முடியாது, அது வேறு விஷயம், அது 2வது பார்ப்போம். முதல்ல என்ன வர்றதை கவனிக்கிறதே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஆன்மீக வாழ்க்கையில். அப்போ வரும் பொழுது என்ன ஆகும்னு சொன்னால் அந்த குறை இருக்கிறது அறிவோம். 99% மக்களுக்கு குறை இருக்கத்தையும் செய்யும், ஆனால் குறை இருப்பது பெரும்பாலும் தெரிவதில்லை. ஆனால் இந்த ஆன்மீக வாழ்க்கை வந்தவுடனே குறை இருக்கிறத கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிடறான் முதல்ல. அதனால் அதை நீக்குவதற்கு உபாயம் கர்மயோகம் தான்கிறார். உடல் ஆரோக்கியத்தை பேணுறதுக்கு எத்தனையோ இருக்குது. யோகாசனம், அந்த பயிற்சி, இந்த பயிற்சி, எக்ஸசைஸு, நல்ல சாப்பாடு, உணவு எல்லாம் உடல் ஆரோக்கியத்துக்கு இருக்குது. மன ஆரோக்கியத்திற்கு ரொம்ப முக்கியமான சாதனை கர்மயோகம். உடல் ஆரோக்கியம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மன ஆரோக்கியம். மனசு எப்படி இருந்துட்டு போகுது, உடல் ஆரோக்கியம் இல்லைன்னா வெளியே தெரியும், மனசு ஆரோக்கியம் இல்லைன்னா கண்ணுக்கு தெரியாது. அதனால நம்ம என்ன பண்ணுறோம், மனசு எப்படியும் போயிட்டு போகுதுன்னு விட்டுறோமா இல்லையா? அதாவது இந்த வெள்ளை ஆடையின் மகிமைன்னு சொல்லி கீதை பேருரையில் வினோபா ஒன்று சொல்லியிருந்தார். ஒருத்தர் ட்ரெஸ் எடுக்கிறான், வெள்ளை ட்ரெஸ் வேணாம்ப்பா அழுக்காகும்னார். ஏன் கலர் ட்ரெஸ்ன்னு அழுக்காகாதான்னு கேட்டார். கலர் ட்ரெஸ் அழுக்காகாமல் ஆகாதா? ஒருத்தர் ட்ரெஸ் எடுக்க போகிறான், வெள்ளை எடுத்து அழுக்காகுமா வெள்ளை ட்ரெஸ் போட்டால், கலர் ட்ரெஸ் போட்டால் ஏன் கலர் ட்ரெஸ் எடுக்க அழுக்காகாதா? நல்லா சொல்லுங்கள், யோசிச்சு சொல்லுங்கள். கலர் ட்ரெஸ் அழுக்காகுமா அழுக்காகாதா? ஏன் சொல்கிறார்? தெரியாதுன்னு சொல்லணும். அழுக்கு ஆகும், எனக்கு அழுக்கு தெரியாதுன்னு சொல்லணும், அழுக்கு ஆகாதுன்னு சொல்லக்கூடாது. அப்போ என்ன விரும்புகிறான்னா, அழுக்கு ஆகக்கூடாதுன்னு விரும்பலை, அழுக்கு தெரியக்கூடாதுன்னு விரும்புகிறான். புரியுதா? அது மாதிரி மனசு அழுக்கு ஆகக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறது இல்லை, அழுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறோம். மறைக்கிறோம்ல. வீட்டில் பார்த்தீங்கன்னா வெளியெல்லாம் ஹால்லாம் சுத்தமாக இருக்கும், ஒரு இடம் போட்டு வச்சுருப்போம் மறைமுகம், அங்கே பார்த்தா பயங்கர குப்பையாக கிடக்கும். ஏன்னா யாரும் பார்க்க மாட்டாங்கல்ல.
எல்லா இடத்தையும் சுத்தமாக வைக்கணும். அப்படி மனசு தெரியாததுனால அதை அழுக்காவே வச்சுக்கிட்டு இருக்கோம், சுத்தப்படுத்துறது இல்லை. அப்படி சுத்தப்படுத்தணும்னு சொன்னால் அதற்கு ஒரே சாதனை, சோப்பு பவுடர்லாம் இல்லை. உடம்புக்கு சோப்பு பவுடர் இருக்கு, துணிக்கு இருக்கு. இந்த செயல் செய்வதை நீ யோகமாக மாற்றிவிட்டால் என்ன செய்யறியோ அதை அப்படியே செய்யும். அதை நான் சொல்கிற பாவனையில் செஞ்சால் மனசு ஒன்றை எரியாமல் சுத்தமாகும். எப்படி உடம்பு சுத்தமாகி சுத்தட்டமான ட்ரெஸ்ஸு போட்டால் ஃப்ரீயாக இருக்கமா, அப்படியே மனசு சுத்தமான ஃப்ரீயாக இருப்போம். நினச்சி பாருங்கள். அன்றைக்கே சொன்னேன், பொறாமை இல்லாமல் என் மனசு இருந்தால் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அசுத்தமே முடியலை, வரத்தையும் செய்யுது. அப்போ நீக்க முயற்சி பண்ண வேண்டும். அதற்கு உற்ற உபாயம் இந்த கர்மயோகம். சில பேர் சொல்கிறாங்க, நீ செயலே செய்யாமல் சும்மா அப்படியே கண்ணை மூடி உட்காந்துருந்தா உனக்கு மோட்சம் கிடைச்சிருன்னு சொல்லி. அதெல்லாம் ஆரம்பத்தில் கிடையாது, முடியாது. முதல்ல சும்மா இருக்கிறதுனால ஒருத்தருக்கு மோட்சம் வரும்னா நடக்கவே நடக்காது. ஏன்னா சிலர் சும்மா இருன்னு உபதேசமெல்லாம் இருக்குது. அது மனசளவில் சும்மா இருக்கிறது. நீ உடலளவில் சும்மா இருந்தாலும் மனசு என்ன பண்ணா, செயல் செஞ்சுக்கிட்டே இருக்கும், எண்ணத்தையாவது எண்ணிக்கிட்டே இருக்கும், இல்லாமல் இருக்காது. செயல் மோட்சத்தை கொடுக்காதுன்னா செயல் செய்யாமல் இருக்கிறது மோட்சத்தை, அதுவும் மோட்சத்தை கொடுக்காது. பணம் மோட்சத்தை கொடுக்கான்னு ஒருத்தர் சொல்கிறார், பணம் மோட்சத்தை கொடுக்கான்னு சொல்கிறார். அப்போ பணம் இல்லாமல் இருக்கிறது மோட்சத்தை கொடுத்துருமா? ஒருத்தர் பணம் மோட்சத்தை கொடுக்காதுன்னா உடனே என்ன பணம் இல்லாமல் இருந்த மோட்சம் வந்துருமான்னு வருமா? நிச்சயம் வராது. அப்படின்னா எத்தனையோ பிச்சைக்காரெல்லாம் ஞானியாக இருப்பான். அப்படி புரிஞ்சு, அப்போ செயல் மோட்சத்தை கொடுக்காதுன்னா செயலின்மை மோட்சத்தை கொடுக்கும்னு நினச்சிடக்கூடாது, சும்மா இருக்கக்கூடாது. அப்படி இருந்தீங்கன்னா இந்த உடம்பை கூட பார்த்துக்கிற முடியாதுங்கிறார். அதனால் செயல் ரொம்ப முக்கியம். புத்தர், விஸ்வாமித்திரர் எல்லாம் அரசனாக இருந்து ராஜ்யத்தை துறந்து காட்டுக்கு போய் மோட்சத்தை அடைஞ்சாங்க. அப்போ ராஜ்யமெல்லாம் இல்லாட்டி எல்லாரும் மோட்சம் அடைஞ்சிடலாமான்னா, நாட்டை தோத்துட்டு காட்டுக்கு போய் எத்தனையோ விட்டுட்டு போன ராஜா இருக்கான், அவன் மோட்சத்தை அடைஞ்சிருவானா? நாட்டை தோத்துட்டு ராஜ்யம் இல்லாமல் இருக்க அரசர்கள் மோட்சத்தை அடைஞ்சிட முடியுமா? அதனால் செயல் செய்யாமல் இருக்கிறதுனால உனக்கு மோட்சம் கிடைக்கவே கிடைக்காது. இது ரெண்டாவது. பிறகு பக்குவம் இல்லாமல் நீ செயலை விடுவது ரொம்ப ரொம்ப கஷ்டம்ட்டார். நீங்கள் சும்மா இருந்துருங்க பார்ப்போம் ஒரு நாளைக்கு. அதனால் செயல் செய்யாமல் இருந்தால் மோட்சம் கிடைக்குமான்னா நிச்சயம் கிடைக்காது. பிறகு செயல் செய்யாமல் இருக்கிறது இயலாதுன்ட்டார், கஷ்டங்கிறார். நீங்கள் நம்மளால் சும்மா இருக்க முடியுமா? டிவி பார்க்காம, ஒன்றும் பார்க்காம, ஒரு வேலையும் செய்யாமல், புஸ்தகம் படிக்காமல், பூஜை பண்ணாமல் சும்மா உட்காந்துருவீங்களா? எங்கள் ஆசிரமத்தில் 2 பிரம்மச்சாரி இருந்தாங்க, சன்னியாசி ஆகிட்டாங்க. அவங்க இப்போ 2 பேருமே சமாதி ஆகிட்டாங்க. ஓங்கார சாமியுடைய சிஷ்யர்கள். இப்போ தான் ஒருத்தர் சமாதியானார். அவங்க ஒரு சாதனை பண்ணாங்க. எப்படிப்பட்ட சாதனை தெரியுமா? இந்த தேனி ஆசிரமம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்கள சுருளியில் தங்க வச்சுருந்தார் சாமிஜி. அங்கே ஃபால்ஸ் பக்கத்தில் ஒரு ஆசிரமம் இருந்துச்சு. இப்போ அந்த ஆசிரமம் இல்லை. 2 பேரும் வாரத்துக்கு ஒரு நாள் விரதம். இவர் ஒரு நாள் விரதம் இருப்பார், அவர் ஒரு நாள் விரதம் இருப்பார். என்ன விரதம் தெரியுமா? ஒருத்தர் புதன்கிழமை இருப்பார், ஒருத்தர் வியாழக்கிழமை இருப்பார். இதே விரதம் அவங்களுக்கு. அந்த புதன்கிழமை விரதம் இருக்கு. 2 பேரும் ஒரே ரூமில் தங்கியிருக்காங்க. அந்த என்ன பண்ணார், 6 மணிக்கு குளித்து முடித்து 6 மணிக்கு ரூமை கதவை பூட்டிடுவார் அவர். இன்னொருத்தர் வெளியே வந்துடுவார். அந்த உள்ளே இருக்கிறவர் காலையில் 6 மணிலேருந்து மறுநாள் காலையில் 6 மணி வரைக்கும் சாப்பிட மாட்டார். எதுவும் சாப்பிடக்கூடாது. டீ, காஃபி, சாப்பாடு எதுவுமே கிடையாது. மௌனம் வர பேசக்கூடாது. சாயந்தரம் 6 மணி வரைக்கும் தூங்கக்கூடாது. காலையில் 6 மணிலேருந்து பகல் 6 மணி, சாயந்தரம் 6 மணி வரைக்கும் தூங்கக்கூடாது. புஸ்தகம் படிக்கக்கூடாது, தியானம் பண்ணக்கூடாது, ஜபம் பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? ஜபம் பண்ணக்கூடாது, தியானம் பண்ணக்கூடாது, புஸ்தகம் படிக்கக்கூடாது, தூங்கக்கூடாது, தியானம் பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது, பேசக்கூடாது. சும்மா உட்காந்துருக்கணும். யோசிச்சு பாருங்க. பூஜை பண்ணிட்டு இருந்துடலாம், ஜபம் பண்ணிட்டு இருந்துடலாம், தியானம் பண்ணிட்டு இருந்துடலாம், கொஞ்ச நேரம் தூங்கி கொஞ்ச நேரம் முடிச்சுக்கிட்டு இருந்துடலாம். காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி பேசக்கூடாது. இப்படி எப்படி விரதம் இருக்க முடியுமா? அப்படி 2-3 வருஷம் இருந்தாங்க. இவர் ஒரு நாள் இருப்பார். அப்போ வெளியே யாராவது இவர் பார்த்துக்குவார், பேசிக்கிடுவார். அவர் கணக்கு இன்னொருத்தர் வெளியே வந்துடுவார். இப்போ கூட அந்த சாமி இப்போ தான் ஒரு 2 மாதம் ஆகுது சமாதி ஆகி. இங்கே வந்த பிறகு சனிக்கிழமை அந்த விரதத்தை கடைப்பிடிச்சார். இங்கே வந்த பிறகு கூட. இது எவ்வளோ கஷ்டம். சும்மா இருக்கிறது முடியாது. ஒரு சினிமாவில் காமிப்பான்,
வடிவேல் வந்து சும்மா ஊரை சுற்றிக்கிட்டு இருப்பான். ஏன்டா சும்மா திரியிறேன்ப்பா, போட்டி வைப்பாங்க சும்மா இருக்கிறதுக்கு. அது சும்மா இருக்கிறது, சும்மா ஊரை சுற்றிக்கிட்டு இருக்கான். அந்த நேரம் கூட இன்னொருத்தனால சும்மா இருக்க முடியலை. அதனால் என்ன சொல்கிறாருன்னா, பகவான் நீ சும்மா இருக்கனால முடியாதுங்கிறார். அது கடினம் அப்படிங்கிறார். ஏன்னு சொன்னால், நீங்கள் பாருங்கள், ஜெயிலில் தண்டனை கொடுக்குறாங்கல்ல, கடுங்காவல் தண்டனைன்னு என்ன தெரியுமா? சாதாரண சிறை தண்டனைனா அவனை எல்லா வேலையும் செய்ய விடுவாங்க. அவன் போய் தோட்ட வேலை செய்வான், அவனுக்கு என்ன வேலை தெரியுமோ செஞ்சுட்டு இப்போ சாயந்தரம் போய் உள்ளே அடைச்சிடுவான். கடுங்காவல் தண்டனைன்னா அவன் ரூம்பை விட்டு வெளியே உள்ளே பூட்டிடுவான், தனியாக பூட்டிடுவான், 2 பேரும் சேர்ந்து கூட போட்ட மாட்டான். கடுங்காவல் தண்டனைனா ஜெயிலில் தனியாக தனி ரூமில் ஒருத்தன் சாப்பாடு உள்ளே போய் கொடுப்பான், பாத்ரூம் வெளியே கூட்டு போய் உள்ளே விட்டுருவான், அவ்வளோதான். தனியாக அவன் இருக்கணும், யாரு கூடயும் பேச முடியாது. அது பயங்கர சித்திரவதை. அதனால் அது பேர் கடுங்காவல் தண்டனைன்னு வச்சுருக்கான். ஏன்னா சும்மா இருக்கிறது கஷ்டம். அந்த மற்ற கைதிகளுக்கு அப்படி இல்லை, வெளியே பாட்டுக்கு போகலாம் வரலாம். இந்த கடுங்காவல்னு போட்டாச்சுன்னா இந்த சுதந்திர போராட்ட தியாகிகள் அப்படித்தான். நான் அந்தமானில் பார்த்தேன். நம்ம இவர் யார், ஷாவர்கர், அவர் வச்சு அந்த ஜெயிலில் அந்த ரூமில் போய் பார்த்தேன். தனி ரூமு, ஒன்றும் பார்க்க முடியாது. வெளியே மேலே ஒரு இது இருக்குது, அவர் ஒன்றை பார்க்கலாம், சித்திரவதை பண்ணுறதை பார்க்கலாம் கைதிகளை. அப்படி கரெக்டாக அதுக்கு நேரம் பார்வை விட்டுருக்கான். கைதிகளை சித்திரை பண்ணுறதை பார்க்குற மாதிரி விட்டுருக்கான். தூக்கு தண்டனை கைதிகளை பார்க்கலாம், தூக்கு போடுறதை பார்க்கலாம் அவர் ரூமில் இருந்து, வேறு எதையும் பார்க்க முடியாது. அப்படி தண்டனை கொடுத்துருக்கான். ஏன்னா அது வந்து கடினம், சும்மா இருப்பது கடினம், அது முடியாது. ஆகவே நீ செயல்களை கட்டாயம் செய்ய வேண்டும்ங்கிறார் பகவான். அடுத்து, ஒருவேளை நீ மனப்பக்குவம் இல்லாமல் எந்த கடமையும் செய்ய வேணாம், நீ செயலை துறந்து சன்னியாசி ஆயிட்டேன்னா மித்தியாச்சாரன் ஆகிவிடுவாய்ங்கிறார். அதாவது அங்கேயும் போய் சாமியாரா போன பிறகு பணம் சம்பாதிக்கிற ஆசை வந்துடும், வேற மாதிரி ஆசை வந்துடும். அந்த அதுக்குண்டான தர்மத்தை கடைப்பிடிக்காத ஒரு சூழல் வந்துவிடும். பக்குவம் இல்லாமல் நீ துறந்தால் வெளியே புலன்களை அடக்கினது மாதிரி இருக்கும், மனசுனால உன்னால் அடக்க முடியாது. அதனால் நீ அப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிறார். பொய்யொழுக்கம் உடையவன் ஆகிவிடுவாய் அப்படிங்கிறார். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா சில பேர், ஒருத்தர் பாகவதம் கேட்க போனாராம், ஒருத்தர் சினிமா, 2 பேர் ஃப்ரெண்டு போயிருக்காங்க. ஒருத்தன் என்ன பண்ணியிருக்கான், எப்பா பாகவதம் போகணுன்னு இருக்கான். ஒருத்தன் சினிமாவுக்கு போகிறோம்னு நானா. இவன் என்ன பண்ணியிருக்கான், பாகவதம் கேட்டவன் சினிமாவுக்கு போனால் ஜாலியாக இருந்திருக்குவேன் அதை நினச்சிக்கிட்டு இருந்தானா. அங்கே இருக்குவேன் பாகவதம் படிச்சிருந்தா புண்ணியம்னு அதை நினச்சிக்கிட்டு இருந்தானே. இது எப்படி பொண்ணு, அவன் அதுக்கு ஃப்ரீயாக போயிடுறேன். ஒருத்தன் இதுக்கு வந்திருக்கான்னு, இங்கே இருந்துக்கிட்டு அங்கே நினைக்கிறது, அங்கே இருந்துக்கிட்டு இதை நினைக்கிறது. இல்லறத்துலேருந்து துறவரத்தை நினைக்கிறது, துறவரத்துலையும் இல்லறத்தை நினைக்கிறது. எது உனக்கு முடியுமோ அதில் கரெக்டாக பக்குவம் ஆகிறது வரைக்கும் போய் கடைப்பிடிக்க வேண்டும். அதனால் உனக்கு உகந்த வாழ்க்கை முறை 1000 என்ன 1999 பேருக்கு இல்லறமே சிறந்தது, உயர்ந்தது. கீதையை சொன்னவனும் கிரகஸ்தன், கீதையை கேட்டவனும் கிரகஸ்தன். கிருஷ்ணர் யார், சன்னியாசியா? அர்ஜுனன் யார், சன்னியாசியா? விஸ்வாமித்திரர் சன்னியாசியா? விஸ்வாமித்திரர் சன்னியாசி கிடையாது, அவருக்கு சன்னியாசி. இவர் வியாசர் சன்னியாசி கிடையாது. வியாசருக்கு சுகர் பையன்லாம் இருக்கான். அது மட்டும் இல்லை, வியாசருடைய புத்திரர்களையும் திருதராஷ்டிரன், பாண்டு எல்லாமே. அப்போ இல்லறம்தான் பெரும்பாலான மக்களுக்கு சிறந்தது. நீ இல்லறத்தில் இருக்க, உனக்கு சிறந்தது இல்லறம் சொல்லி அர்ஜுனனை சொல்றார். இல்லறத்தில் தர்மமான முறையில் தர்மமான ஆசைகளை தர்மமாக நிறைவேற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு ஆசைகளை குறைத்து மனப்பக்குவம் அடைந்து சந்நியாசியாக ஆகலாம். இல்லை என்றால் இல்லறத்தில் இருந்து கொண்டே ஞான யோக வாழ்க்கைக்கு வரலாம், தத்துவத்தை புரிகிற விஷயத்துக்கு உள்ளே வரலாம். ஆகவே நீ இல்லறத்தில் இரு. நம்ம பூஜை ஹோமமெல்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு யாருக்கு தகுதி இருக்குது தெரியுமா? பூஜை ஹோமம் பண்ண யாருக்கு தகுதி இருக்குது? சன்னியாசி கிடையாது. ஹோமம் சன்னியாசி உட்காந்து அவர் மந்திரம் சொல்ல மாட்டார். அது மட்டும் இல்லை, ஹோமம் செய்கிற ஆள் மனைவி இருந்தால்தான் பண்ணுறதுக்கு உரிமை இருக்குது. மனைவி இறந்துட்டு அவர் ஹோமத்தில் உட்கார முடியாது. இந்த ஹோமத்துக்கு யார் எஜமானன்னு அவரும் மனைவி இல்லாட்டி உட்கார முடியாது. இப்போ மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குல்ல, மீனாட்சி அம்மன் கோயில், சிதம்பரம் கோயில் எல்லாம் திருமணம் முடிக்காதவங்க மூலஸ்தானத்தில் பூஜை பண்ண அனுமதி, ஐயராக இருந்தாலும் அனுமதி கிடையாது.
திருமணம் முடிக்காதவங்களுக்கு ஐயராக இருந்தாலும் உள்ள அனுமதி கிடையாது. மனைவி இறந்துட்டாலும் அனுமதி கிடையாது. மனைவி இறந்துட்டாலும் அனுமதி கிடையாது. எவ்வளோ இல்லறதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க சாஸ்திரத்தில். நம்ம கல்யாண வீட்டில் அப்பா மனைவி இல்லாட்டாலும் சரி, கணவன் இல்லாட்டாலும் சரி, தான் பிள்ளைக்கு உட்காந்து இது பண்ண தானம் பண்ண முடியாது, தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? வேறவங்களுக்கு உட்கார வைப்பாங்க. அப்போ அந்த இல்லற வாழ்க்கையினுடைய இம்பார்ட்டண்ட்டை சொல்றார். அதுதான் எல்லாருக்கும் உகந்தது, சிறந்தது. ஆகனால என்ன செய், நீ கர்மத்தை கரம் யோகமாக செய். இல்லறம் என்பது கோட்டைக்குள் இருந்து கொண்டு சண்டை போடுறது மாதிரி, துறவரம் என்பது கோட்டைக்கு வெளியே இருந்து சண்டை போடுறது மாதிரி. எது பாதுகாப்பு? கோட்டைக்குள்ளேருந்து சண்டை போடுறது பாதுகாப்பு. அதனால சொல்றாரு. அதனால தான் திருவள்ளுவர் பார்த்தீங்கன்னா அவரே ஒரு சிஸ்டமேட்டிக்காக அமைச்சிருக்காரு. திருக்குறள்ல 1004 அதிகாரம் வச்சிருப்பார். அதெல்லாம் வழிபாட்டு சம்பந்தப்பட்டது. அடுத்து இல்லறவியல். இல்லறவியலில் பார்த்தீங்கன்னா இல்வாழ்க்கை, வாழ்க்கை துணை நலம், மக்கட்பேறு, அன்புடைமை, வரிசையாக ஒரு 20 அதிகாரம் இல்லறத்தானுக்கு வச்சிருக்காரு. இப்படியெல்லாம் நீ இல்லற தர்மத்தை கடைப்பிடி. முடிச்ச பிறகு துறவரத்துக்கு வர்றாரு, துறவரவியலுக்கு வர்றாரு. இல்லற வாழ்க்கை தான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொடுத்து அந்த வாழ்க்கை முறையெல்லாம் வள்ளுவர் கூட சொல்லியிருக்காரு. இல்லறம் அல்லது நல்லறம் அன்றுன்னு சொன்னது மாதிரி இங்கே இல்லறத்தைக்கு இல்லறம்தான் சிறந்தது அப்படின்னு சொல்றார். அது மட்டும் இல்லை, நிறைய சோதனைகள் சந்திக்கிறது இல்லறத்துல தான் இருக்கு, சன்னியாசிக்கு இல்லை. நிறைய வாழ்க்கையில் பிரச்சனைகள், அடி மேலே அடி, சம்பட்டி அடியெல்லாம் எங்கே வாங்குவோம்? இல்லறத்துல தான் வாங்குவோம். அடிக்க பக்குவமாகும் மனசு. அதனால என்ன சொல்றாருன்னு சொன்னா, சரி இல்லையே விவேகானந்தர் சங்கரர்லாம் இல்லறத்துலாம் சாமியாராக போயிட்டாங்களேன்னா அவங்க ஏதோ ஜென்மத்தில் பண்ணி பக்குவம் அடைஞ்சு பிறந்திருக்காங்க. அதனால் அவங்க வந்த உடனேயே துறவிகளை சாதிசங்கரர், ரமண மகரிஷி, விவேகானந்தர் எல்லாம் பார்த்தீங்கன்னா இள வயசுலேயே பக்குவமாகி வந்தவங்க. அவங்க பூர்வ ஜென்மத்தில் வந்து சாதனைலாம் செஞ்சு முடிச்சுட்டாங்க. அதனால் கிடைச்சிருக்கும். பெரும்பாலான மக்களுக்கு அதுவே சிறந்தது. ஏன்னா அந்த புலன்களை எல்லாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி அப்படியே கட்டுப்படுத்துறது நல்லதில்லைங்கிறாங்க. தண்ணி வெள்ளம் வருது, அந்த வெள்ளத்தை டேமில் அணைக்கி வச்சு அதை டேமை திறந்து விட்டு எங்கெங்கே போகணுமோ அங்கே திருப்பி விட்டால் எப்படி இருக்கும்? கண்ட வாக்கில் போச்சுன்னா இல்லாட்டி அடக்குனா உடைச்சிட்டு போயிடும். அணையில் வந்து ஃபுல்லாக திறந்து விடாமல் அடைச்சிங்கன்னா அணையை உடைச்சிட்டு போயிடும். அப்போ அதை முறைப்படுத்தி ஒழுங்குபடுத்தி விடுவதற்கு இந்த இல்லற வாழ்க்கை முறை அப்படிங்கிறார். நம்ம சாப்பாடு சாப்பிட்லாம், அந்த சாப்பாடு எப்படி இருக்கணும்னா அளவாக இருக்கணும், ஆரோக்கியமானதாக இருக்கணும். அது மாதிரி நம்ம இல்லறத்தில் இருக்கிற பொழுது எல்லா இன்பங்களையும் அனுபவிக்க அனுமதி கொடுத்துருக்கு. அது வந்து அளவாக இருக்கணும், ஆரோக்கியத்தை கொடுக்கறதாகவும் இருக்கணும். அப்படி இருந்தால் மனம் வந்து பக்குவமாக இருக்கும். அப்போ இந்த ஞான யோகம், கர்மயோகம், ரெண்டு செயல் இருக்கு சாதனை. முதல் சாதனை கர்மயோகம், அதற்கு உகந்த வாழ்க்கை முறை இல்லற வாழ்க்கை முறை. இதில் மனப்பக்குவம் ஆயிடுச்சுன்னா இது ஞான யோக வாழ்க்கைக்கு வரலாம். ரொம்ப கவனமாக புரிஞ்சுக்கிறணும். இல்லறத்தில் இருந்தாலும் 2 சாதனை வேணும், துறவியாக இருந்தாலும் 2 சாதனை வேணும். இங்கே என்ன சொல்கிறாருன்னா இல்லறவாசிக்கு கர்மயோகம், துறவிக்கு ஞான யோகம் சிறந்ததுன்னு சொல்கிறாரு. ஏன்னா அதில் அதிகமாக டைம் கொடுக்க முடியும், துறவிக்கு இவங்க கொடுக்க முடியாது. ஆனால் இவங்களும் ஞான யோகத்துக்கு வரணும். எப்படி வரணும்? நல்லா சாதனை பண்ணிட்டு வரணும். இதை முதல்ல புரிஞ்சுக்கிறணும். கர்மயோகத்தில் பக்தி எல்லாம் வந்துடும். அதே மாதிரி பின்னாடி 12வது அத்தியாயத்தில் சொல்வார், கர்மயோகம் ஒரு பக்திம்பார். அங்கே போகும்போது அதை விரிவாக பார்ப்போம். அது இங்கே இல்லறவாசிகளுக்கு சிறந்தது கர்மயோக சாதனை. அது மட்டுமல்ல, யாராக இருந்தாலும் ஒரு ஆசிரமத்துக்கே போனால் கூட அங்கே வந்து முதல்ல கர்மயோகம் தான் கொடுப்பாங்க, ட்ரைனிங். அதுக்கு பிறகுதான் ஞான யோகத்துக்கு வரணும். அதனால் முதல்ல செய்ய வேண்டியது கர்மயோக வாழ்க்கை முறை. செஞ்சாச்சு, மனமெல்லாம் பக்குவம் ஆயாச்சு, அவனுக்கு என்னன்னா ஞான யோகம். பெரும்பாலும் ஞான யோகத்துக்கு டைம் கொடுக்க வேண்டியிருக்கும், கர்ம யோகத்துக்கு டைம் இல்லை. நம்ம என்ன செய்யணுமோ அதைத்தையும் செய்கிறோம். இப்போ இங்கே கிளாஸுக்கு வரணுமா டைம் கொடுக்கணுமா இல்லையா? இது ஞான யோகம் மாதிரி தான். ஏன்னா விஷயமெல்லாம் தத்துவத்தையும் கேட்குறோம், எல்லா விஷயத்தையும் கேட்குறோம், டைம் கொடுக்கணும். அப்போ அதுக்கு செயலை கொஞ்சம் திறந்துட்டு வரணும். ஆரம்பத்தில் கொஞ்சம் திறப்போம், அப்புறம் வயசான காலத்தில் அதிகமாக இதுக்கு கவனம் கொடுக்க ஆரம்பிக்கணும். அப்போ ஞான யோகம் வாழ்க்கைக்கு உகந்தது சந்நியாச வாழ்க்கை.
அவரை சாங்கிய யோகிங்கிறார் சன்னியாசிகளை, இல்லறவாசிகளை யோகிகள்ங்கிறார். இங்கே இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். மனப்பக்குவம் இருந்தால்தான் தத்துவம் புரியும், அதிக நேரமும் கொடுக்க முடியும். பூஜை ஜபத்துக்கெல்லாம் கொஞ்சம் டயத்தை குறைச்சிருவாங்க. இந்த ஞான யோகத்துக்கு வந்து செய்யாமல் இருக்கக்கூடாது. பூஜை சவங்களாம் வேணும், டயத்தை குறைச்சி இதுக்கு வருவது. இல்லறத்தில் மனசு பக்குவமாயிருச்சுன்னா சந்நியாசம் எடுக்கலாம், அல்லது எடுக்காமல் அதிலே இருந்துக்கிட்டு சன்னியாசி மாதிரி வாழலாம். இந்த ஞான யோகத்துக்கு அதிக டைம் கொடுக்கலாம், சாஸ்திர விசாரத்தை அதிகமாக பயன்படுத்தலாம். அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இல்லறத்தில் இருந்து கர்மயோகத்தை செஞ்சு கொஞ்சம் நாளான பிறகு நான் ஆவியை விட்டாலும் சாவியை விட மாட்டேன்னு சொல்லி பிடிச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக பொறுப்புகள் என்ன வரணும், பிள்ளைகிட்ட ஒப்படைச்சிட்டு அதிகமாக இதுக்கு நேரத்தை கொடுக்கணும். சில பேர் பார்த்துருக்கேன் சிட்டியில எல்லாம், அவருக்கு 75 வயசு ஆகும். என்னன்னு கேட்டால் அவருக்கு பேரனு கல்யாணம் ஆகிருக்கும். யாருக்கு? பேரனு கல்யாணம் ஆகிருக்கும். எங்கே போகிறீங்கன்னா கொள்ளு பேரனுக்கு எல்கேஜி சீட்டு வாங்க போகிறேன் பாரு. கொள்ளு பேரனுக்கு எல்கேஜி சீட்டு வாங்குறது போகிறார். ஏன்னா எல்கேஜி சீட்டு தான் கஷ்டம், காலேஜில் சீட்டு வாங்கிடலாம் சிட்டியில் பார்த்தீங்க. அப்போ அது வரைக்கும் அவர் கடமையை வச்சுக்கிட்டு இருக்காரு. 80 வயசு வரைக்கும் கடமையை வச்சுக்கிட்டு இருக்காரு. என் வேலை முடிஞ்சுப்போ, ஏதோ கேளு, யோசனை கேளு, சொல்கிறேன், ஒரு ஹெல்ப் பண்ணுறேன், செய்யாமல் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுவே லட்சியமாக கடைசி வரைக்கும் எல்லாம் வந்தாச்சு. இந்த கொள்ளு பேரனுக்கு ஒரு கல்யாணம் முடிச்சு வச்ச பிறகு கடவுள் கூப்பிட்டா பரவாயில்ல, அப்படி ஒரு ஆசை. ஒரு பாட்டியம்மா விறகு போயிட்டு வருமா, வச்சு ஒரு இப்போ கல்லில் வந்து விறகு எடுத்து வச்சுட்டு, ஏன்டா யமனை என்னை எப்படா கூப்பிட்டு போவ, என்னை எப்படி பாடா படுத்துறையே அப்படின்னு தினம் வந்து அந்த இடத்துல வச்சுட்டு யமனை திட்டுமா. ஒரு நேரம் வந்துட்டார் யமன். அம்மா இத்தனை நாள் கூப்பிட்டேன் என்ன, அதனால் நான் நீங்கள் கூப்பிட்டதுக்காக வந்துட்டு என் கூட வான்ருக்கார். என் பேரனுக்கு நான் கல்யாணம் முடிக்கலை, முடிச்ச பிறகு கூப்பிட்டு போனுச்சான். தயாராக இல்லை. ஏன்னா அந்த கடமை வந்து கடைசி வரைக்கும் வச்சுக்கிட்டே இருக்கோம். ஒருத்தர் சாமியை பார்க்க சென்னையில் வந்தார். என்னப்பா பண்ணுற? ஏதோ ஒரு ஆட்டோ ஓட்டி பழிச்சிக்கிட்டு இருக்கேன். என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன்? பையன்லாம் 7வது வரைக்கும் படித்து வச்சுட்டேன் சாமி, என் டியூட்டி முடிஞ்சு போச்சு, அது பிறகு அவன் பழப்பையன் பார்த்துக்கட்டும்னார். 7வது வரைக்கும் படிக்க வச்சுட்டாரா? இப்படியே சொல்ல, 7th கூட சொல்ல, 7வது வரைக்கும் படிக்க வச்சுட்டேன் சாமி, இன்னும் அவன் பழப்பையன் பார்த்துக்க. எப்படி பாருங்க, அவனுக்கு அப்போ கடமை முடிஞ்சு போச்சு. சில பேர் கொள்ளு பேரனுக்கு கல்யாணம் முடிக்கிறவங்க கடமை முடியலை, அப்படி இருக்கு. அப்படி ரெண்டுமே போக வேண்டியதில்லை. என்ன முறையோ அது வரைக்கும் இருந்துட்டு குடும்பத்தை விட்டு போகணும்னு இல்லை, முறையாக பக்குவமாக கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகி ஆன்மீக சாதனை அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். அதனால் கடமைகளை குறைத்து கொண்டு இங்கே வர வேண்டும் அப்படிங்கிறார். அதாவது ஆசிரமத்தில் இல்லறாசிரம சந்நியாச கிரகஸ்தாசிரமத்திலிருந்து துறவராசிரமத்துக்கு வரலாம், வராமல் கூட இருக்கலாம். ஆனால் சாதனைகளை கடைப்பிடிக்க, கர்மயோகத்தை முடிச்சுட்டு ஞான யோகத்துக்கு வர வேண்டும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. ஒரு ஆசிரமத்தில் 15 பிரம்மச்சாரிகள் போய் சேர்ந்துருக்காங்க. எத்தனை பேர்? 15 பேர் வேதாந்தம் படிக்க போயிருக்காங்க. போன உடனே 15 பேரில் ஒருத்தர் 5 பேர் என்ன, சாமி ஒரு வாரம் கழிச்சுட்டே கிளாஸ் ஆரம்பிப்பேன்னு சொல்லிட்டாராம் அங்கே இருக்க குரு. ஒரு 5 பேர் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒரு வாரம் சும்மா தானே இருக்கு, இங்கே பக்கத்தில் கொடைக்கானல் இருக்குங்கிறாங்க, இங்கிட்டு மூணார் இருக்குங்கிறாங்க, இங்கிட்டு தேக்கடி இருக்குங்கிறாங்க, கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு சில ஒரு 5 பேர் என்ன பண்ணிட்டாங்க, வண்டி எடுத்துகிட்டு டெய்லி ஒரு இடம் போய் சுற்றி பார்க்க போயிட்டாங்க. இன்னொரு 5 பேர் என்ன பண்ணியிருக்கான், பக்கத்தில் இந்த கௌமாரி அம்மன் கோயில் இருக்குங்கிறாங்க, போயிட்டு வருவோம், அங்கே சின்னமனூர் ஒரு கோயில் இருக்காங்க, பார்த்து வருவோம். அப்புறம் ஆசிரமத்துக்குள்ளே பூஜை அதெல்லாம் நடக்குதாமே, என்ன இருக்குன்னு பார்ப்போம், உள்ளே என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு 5 பேர் என்ன பண்ணியிருக்கான், இந்த வேலையெல்லாம் பார்த்து கொஞ்சம் வெளியே சுற்றிருக்கான். இன்னொரு 5 பேர் என்ன பண்ணியிருக்கேன், சாமி என்ன பாடம் நடத்த போகிறாரு அப்படின்னு கேட்டுக்கிட்டு அதுக்குண்டான புஸ்தகங்கள் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முதலே தயார் பண்ணி வச்சுக்கிறோம்னு சொல்லிட்டு இதை கரெக்டாக ஒரு வாரம் வாட்ச் பண்ணாராம். என்ன பண்ணார், அந்த புஸ்தகமெல்லாம் எடுத்து வச்சு பண்ணாமல் பாருங்கள், நாளைக்கு இருந்து உங்களுக்கு பாடம்ட்டாராம். இந்த ஊர் சுற்றி பார்த்தா பார்த்தீங்களா, இந்த பசு மடமெல்லாம் இருக்குது, கொஞ்சம் தோட்ட வேலையில் அதை ஒரு 6 மாதத்துக்கு செய்யுங்கன்ட்டார். பிறகு இந்த கோயில் இதெல்லாம் போயிட்டு வந்து நீ பூஜைகளை ஒரு 6 மாதத்துக்கு கவனிச்சுக்கங்கன்னாராம்.
ஒரு 5 பேரை வேலை செய்ய சொல்லிட்டார், தோட்ட வேலை பசுமடம்லாம் பார்த்துக்கிட்டார். இன்னொரு 5 பேரை பூஜை ஜபம் பண்ண சொல்லிட்டார். இன்னொரு 5 பேர் நாளைக்கு இருந்து உங்களுக்கு பாடம் ஸ்டார்ட்ன்ட்டார். இவன் என்ன பண்ணிட்டான், வெளியே மனசு போகல, ஊர் சுத்த போகல, கோயிலுக்கு போகலை, பாடத்தை தயார் பண்ண ஆரம்பிச்சிட்டான், அதை மனப்பாடம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்போ எப்படி ஸ்டேஜ் இருக்கு? அப்போ இவனுக்கு தகுதி வந்துருச்சு, அவனுக்கு கொஞ்சம் வந்திருக்கு, இன்னொருத்தனுக்கு இன்னும் வரல. அந்த முழுசாக வராதவனுக்கு செயல் தான் முக்கியம்னு சொல்லி அங்கே செயலுக்கு அனுப்பிச்சிட்டார். இடைப்பட்டவனுக்கு ஜபம் பூஜை அனுப்பிச்சிட்டார். நல்ல பக்குவமானவனுக்கு பாடத்தை ஆரம்பிச்சிட்டார். அப்படித்தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரணும். இங்கு அர்ஜுனனுக்கு தகுதி தற்காலிகமாக வந்திருக்கு, பெர்மனண்ட்டாக வரல. ஏன் தற்காலிகமாக வந்திருக்குன்னு சொன்னால், பெர்மனண்ட்டாக வந்தால் இவன் 12 வருஷம் எங்கே இருந்தான்? காட்டில் தானே இருந்தான். அப்படியே போயிருக்க வேண்டியான சாமியாரா? அங்கே வெறியில் இருந்தான். எப்போ பழி வாங்குவோம், எப்போ கொள்ளுவோம், எப்படி நம்முடைய சபதத்தை நிறைவேற்றுவோம் இருந்தான். உண்மையிலேயே அவனுக்கு தகுதி இருந்தால் சண்டையோட வந்திருக்கவே மாட்டான், அப்படியே காட்டுக்கு போயிருப்பான். இப்போ இந்த சூழ்நிலையை பார்த்தவன் டெம்பரவரியாக தகுதி வந்திருக்கு. அதனால நீ சண்டையோட மாட்டெல்லாம் போகாத, கடமை உனக்கு இதுதான் கடமை, இங்கே கடமையை செய்யி, இதுதான் உனக்கு சிறந்தது அப்படின்னு சொல்லி இவர் இங்கே சொல்கிறார். சில நேரங்களில் பார்த்தா ஆசிரமங்களில் நாங்கள் உள்ளே இறங்கிட்டான்னு வச்சுக்கோங்க, இல்லறத்தை விட இங்கே தான் கடமைகள் ஜாஸ்தியாக இருக்கும். சன்னியாசிகளுக்கே குறைக்கணும் அதெல்லாம். அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இல்லறம் துறவரம் இரண்டிலும் ஞானத்தை அடைந்து இரண்டிலும் மோட்சத்தை அடைய முடியும். நீ எந்த முறையில் சாதனைகள் செய்து பக்குவத்தை அடைந்துள்ளாய் என்பதை பொறுத்து தான் இருக்கு. மோட்சத்துக்கும் ஞானத்துக்கும் வாழ்க்கை முறைக்கும் சம்பந்தமே இல்லை. எந்த வாழ்க்கையில் இருந்தாலும் ஞானத்தை அடையலாம். ஆனால் கர்மயோகம் செய்து மனப்பக்குவம் அடைந்து ஞான யோகம் போய்த்தான் மோட்சத்தை அடைய முடியும். அது நீ இல்லறத்துலையும் இரு, துறவரத்துலையும் இரு. இல்லறத்தில் பிரதானம் நம்ம செயல் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். கர்மயோகத்தை நல்லா நிறைய செய்ய, ஞான யோகத்துக்கு கொஞ்சம் முடிச்சுட்டு அதிகமாக டைம் கொடுக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி இங்கே முதல் படி கர்மயோகம், 2வது படி ஞான யோகம் சொல்கிறார். சில ஆசிரமங்களில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வேலைகள் இருக்கும். இப்போ நம்ம தபோவனத்திலே சாமி இருக்கார், நம்ம பேரே சித்பவானந்தாசன் பேர் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா காலேஜு, ஸ்கூலு, நிர்வாகம், சன்னியாசிகளுக்கு நிறைய கடமைகள் உண்டு. ஏன்னா அது மனசை சேர்ந்தவுடனே பக்குவப்படுத்தணும். அதுக்காக சித்பவானந்தத்தை ஒரு பிரம்மச்சாரி சேர்ந்திருக்கார். அவர் எப்போ பார்த்தாலும் படிக்கிறது, ஜபம் பண்ணுறது, இதிலே இருந்திருக்காரு. அங்கே எல்லா சுவாமிகளுக்கும் பொறுப்பு இருக்கும். அந்த பொறுப்பு தவிர மிச்ச நேரமே செயல் செய்யணும். அப்போ சித்பவானந்தத்தை மற்ற பிரம்மச்சாரி சன்னியாசி எல்லாம், சாமி அவன் ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிறான், எப்போ பார்த்தாலும் ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கான், படிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. சாமி சிரிச்சாராம். சிரிச்சிட்டு, என்ன சாமி சிரிக்கிறீங்க, அதேப்பா நம்ம வேலை, நம்மளால் செய்ய முடியலை அதை, அதனால் காலேஜை கட்டிக்கிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு உட்காந்துருக்கோம். நம்மளால் அந்த வேலையை செய்ய முடியலைன்னாராம். அதை செய்கிறான், அதனால் இங்கே இருக்க மாட்டான், போயிடுவான்னாராம். அப்போ சன்னியாசிகளுக்கு கூட செயலை விடுறது கஷ்டம் இருக்குது. அதனால் என்ன பண்ணாங்க, செயலை செஞ்சு பக்குவம் படுது அதுலேயும் இருக்காங்க. அந்த செயல் செஞ்சுக்கிட்டேயே ஞானத்தை அடைஞ்சு மோட்சம் அடைஞ்சவங்களும் இருக்காங்க. அவர் சாமியே சொன்ன வார்த்தை, நம்ம வேலையே அதுதான், படிக்கணும், ஜபம் பண்ணணும். நம்ம அது செய்ய மாட்டோம், மற்ற சமுதாய சேவைக்காக செய்கிறோம். விவேகானந்தர் சமுதாய சேவைக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தார். ஏன்னா நம்மளால தான் செய்ய முடியும், இல்லறத்தில் இருக்கவங்க அவ்வளோ செய்ய முடியாதுன்னு இம்பார்ட்டன்ட் கொடுத்தார். அதெல்லாம் இன்றைக்கி தபோவனம், ராமகிருஷ்ண மிஷனும் சேவையில் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அதில் மனப்பக்குவமாகி அதில் ஞான யோகத்துக்கு நல்ல நிஷ்டையை அடைஞ்ச ஜனகர் யார் வரப்போகுது, அடுத்த டாபிக் இதில் வருது, இதிலே வரும் இந்த அத்தியாயத்தில். ஜனகர் யார்? பெரிய ராஜா, ஞானி, இல்லற ஞானி அவர். அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த கர்மங்கத்துக்கு இடையில் நம்ம சாஸ்திர விசாரமெல்லாம் பண்ணுறது கொஞ்சம் கொஞ்சம் பண்ணி கடைசியில் முழுமையாக வர வேண்டும். அப்போ அர்ஜுன் கேள்வி என்ன, இல்லறம் ஞான யோகமா கர்மயோகமா? ஞான யோகம் உயர்ந்தது, கர்மயோகம் உனக்கு சிறந்தது. கர்மயோக வாழ்க்கைக்கு உகந்த வாழ்க்கை முறை, கர்மயோக சாதனைக்கு உயர்ந்த வாழ்க்கை முறை இல்லறம். ஞானயோக வாழ்க்கைக்கு உயர்ந்த வாழ்க்கை முறை சந்நியாசம். ஞானயோக நீங்கள் இல்லறத்துலேருந்து செய்யணும்னா கூட வேலைகளை சந்நியாசம் பண்ணணும், கடமைகளை கொஞ்சம் சந்நியாசம் பண்ணணும். அப்போ தான் ஞானயோகத்துக்கு வர முடியும். இப்போ சொன்னேன், இந்த கிளாஸுக்கு வர்றதுக்கே சில வேலைகளை விட்டுட்டு வந்தால் தான் முடியும். அது மாதிரி. ஆனால் கர்மயோகத்துக்கு விட வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே இல்லறவாசிகளுக்கு கர்மயோகம் சிறந்தது, பிறவிகளுக்கு ஞான யோகம் சிறந்தது.
இல்லறத்தில் இருந்து கொண்டு ஞான யோகத்திற்கு வந்தாலும் சில கடமைகளை குறைத்து கொண்டுதான் வர வேண்டும். சில கடமைகளுக்கு சந்நியாசம் பண்ணித்தே ஆகணும். பண்ணுனா நிறையா இங்கே வர முடியும், வந்து ஞான யோகத்தை அடைய முடியும். அடுத்த டாபிக் கர்மயோகம். சரி, கர்மயோகம் செய்ய சொல்லிட்டீங்க, அந்த கர்மயோகத்தை எப்படி செய்யறது? கர்மயோகம் சொல்லியாச்சு, எப்படி செய்யறது? 2வது அத்தியாயத்தில் சுருக்கமாக சொல்லியிருக்காரு. அங்கே என்ன சொன்னார்னா, எப்படிப்பட்ட செயல்களை செய்யணும்னாரு. உத்தமமான சாத்வீகமான செயலை செய்யணும்னு பார்த்தோம். எப்படி செய்வது? ஆர்வத்துடன் செய்யணும், மகிழ்ச்சியோடு செய்யணும், ஈஸ்வர அர்ப்பண புத்தியோடு செய்யணும்னு பார்த்தோம். பலன் வரும்போது என்ன பாவனை, பெற்றபின் மனதை எப்படி வைத்துக் கொள்வதுன்னு பார்த்தோம். பிரசாத புத்தி, சமபுத்தி. பிறகு கர்மயோகத்தின் பலன் என்னன்னா, நீ செயலை செய்தால் பந்தப்படுவாய், பாபமோ புண்ணியமோ வரும். அதே செயலை யோகமாக செய்தால் பாபம் வரவே வராது, புண்ணியம்தான். இதில் வெற்றி தோல்வி வரும், அதில் வெற்றி மட்டுமே. வெளியே வெற்றி தோல்வி இருக்கும், உனக்கு வேற வகையில் ஒரு பெரிய வெற்றி கிடைச்சி விடும். அதனால் அதில் பாபமும் வராது, தோல்வியும் வராதுன்னு பார்த்தோம். பிறகு கர்மயோகம் செய்யலைன்னா நீ பாபத்தில் ஈடுபடுவ. அதனால் என்னாகும், உனக்கு பற்றெல்லாம் வந்துடும் சொல்லி அங்கே கர்மம் செய்வதில் அதிகாரம் உண்டு, பலனில் அதிகாரம் இல்லைன்னு சொல்லி 2வது அத்தியாயத்தில் பார்த்தோம். இங்கே என்ன சொல்ல போகிறாருன்னா, 3வது அத்தியாயத்தில் கர்மயோகத்தை 4 விஷயத்தை முக்கியமாக சொல்கிறார். எப்படிப்பட்ட செயல்களை செய்வது, எப்படிப்பட்ட செயல்களை செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல சாஸ்திரத்தில் என்ன சொல்லி இருக்கிறதோ, எப்படியெல்லாம் நீ செயல் செய்யணும்னு சொல்லியிருக்கோ அந்த செயலை செய்வது. சாஸ்திரத்தில் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோ அதை செய்யாமல் இருக்கிறது. நான் வேதத்தை படைத்திருக்கின்றேன், வேதத்தில் இப்படி இதெல்லாம் நல்ல காரியம், இதெல்லாம் கெட்ட காரியம் பிரித்து கொடுத்துருக்கேன். அதன்படி நீ செயல்களை செய், அதில் செய்யக்கூடாது என்பதை செய்யாது. செயலில் நீ தேர்ந்தெடுத்துக்க எப்படிங்கிறார். பிறகு செயலில் உள்ள பாவனை, நாம் மற்றவர்கிட்ட பேசும்போது நாம் எப்படி நடந்துக்கிறோம்னா, மற்றவங்க நம்மகிட்ட பேசுனா எப்படி நடந்துக்கிறது. நாம் ஒருத்தரை திட்டுறோம், ஒருத்தர் நம்மளை திட்டுறாரு. 2 இருக்குது. நாம் திட்டும் போது எப்படி திட்டுறோம், அவர் திட்டினா நாம் எப்படி ஏற்றுக்கிறது. இப்படி செயலில் வரக்கூடிய பாவனை, அது செயல் செய்யும் போது பலனில் வரக்கூடிய பாவனை. பிறகு இந்த கர்மத்தை கர்மயோகமாக செய்தால் என்ன பலன் கிடைக்கும், எப்படிப்பட்ட செயல்களை செய்வது, சாஸ்திரப்படி செயலில் உள்ள பாவனை, பலனில் உள்ள பாவனை, இதெல்லாம் பண்ணிட்டு இதனால் வரக்கூடிய கர்மயோகத்தில் என்ன பலன் கிடைக்கும். இப்படி 4 டாபிக் இருக்கு. முக்கியமாக ஒரு விஷயம் என்னன்னா, கர்மயோகத்தில் செயலை செய், பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு ஒரு வாசகம் எல்லாரும் சொல்கிறோம். அதனுடைய அர்த்தம் வேற. பலனை எதிர்பார்க்காம யாருமே செயலை இறங்கவே மாட்டாங்க. ஒரு பிஸ்னஸ் பண்ணுறான்னா எனக்கு லாபம் வேணாம்னு இறங்குவாங்களா? லாபம் வேணும்னு, அதுவும் கூட இல்லை. இந்த தொழில் செஞ்சால் இத்தனை லட்சம் லாபம் கிடைக்கும், திட்டம் போட்டுட்டு இறங்குவாங்க. திட்டம் போடாமல் இறங்க முடியாது. படிக்குது, நான் பாஸ் பண்ணாலும் சரி பாஸ் பண்ணாட்டாலும் சரி அப்படின்னு படிப்புமா? பாஸ் பண்ணணும்னே படிப்போம். பலனை எதிர்பார்க்காதேங்கிற தப்பு இல்லை. பாஸ் வரணும்னு எதிர்பார்த்ததே படிக்கும், நல்ல மார்க் வாங்கினா படிக்கணும். ரிசல்ட் வரும்போது என்ன பாவனைன்னு முக்கியம். நீ அந்த படிக்கும் பொழுது என்ன பாவனை, பிஸ்னஸ் பண்ணும்போது என்ன பாவனை. முதல்ல திட்டம் போடணும், எல்லாம் பண்ணணும், இதெல்லாம் இவ்வளோ பிளான் பண்ணித்தான் பண்ணணும். செய்யி, பலனை எதிர்பார்க்கணும். பலனை ஆரம்பத்திலேயே திட்டம் போடாமல் எதிர்பார்க்காம செய்யின்னு சொல்லவே இல்லை பகவான். பலன் வரும் பொழுது என்ன பாவனை, செயல் செய்யும் போது என்ன பாவனைன்னு சொல்லியிருக்காரே ஒழிய எதிர்பார்த்தா வேணான்னு சொல்லிடுவோமா? பலன் வந்தா வேணான்னு சொல்லக்கூடாது. அதை எப்படி பாவனையில் வாங்கிக்கிறது, அதே முக்கியம். பலன் வேணான்னு சொல்லவே இல்லை அவர். அதனால் சில பேர் கர்மயோகம்னா கடினம்ட்டு போயிடுறாங்க. கர்மயோகம் மாதிரி எளிதானது எதுவுமே இல்லை. தப்பாக புரிஞ்சுக்கிறது, கர்மயோகத்தை தப்பாக புரிஞ்சுக்கிறது. இங்கே என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், எப்படிப்பட்ட செயல்களை செய்வது, எப்படிப்பட்ட செயல்களை செய்யக்கூடாதுன்னு ஒரு நியமத்தை சொல்கிறார். போன அத்தியாயத்திலையும் சுருக்கமாக சொன்னார். சாத்வீகமான உத்தமமான, உனக்கும் நன்மையை தர வேண்டும், மற்றவர்களுக்கும் நன்மையை தரக்கூடிய செயல் செய்ய நம்ம பார்த்தோம் 2வது அத்தியாயத்தில். இங்கே சாஸ்திரத்தில் சொன்னபடி நியதம் குரு கர்ம, இதை வேற ஒரு கோணத்தில் சொல்றார். சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னால், சாமானிய தர்மத்தை நீ செய்ய வேண்டும். ஃபர்ஸ்ட்
விசேஷ தர்மம், தனக்கு விதிக்கப்பட்ட கடமையை செய்ய வேண்டும். ஒவ்வொன்றா அர்த்தம் பார்க்க போகிறோம், டாபிக் மட்டும் சொல்கிறேன். பிராயச்சித்த கர்மத்தை செய்ய வேண்டும். நிஷித்த கர்மத்தை செய்யக்கூடாது. காமிய கர்மம், ஆசைப்பட்டு இன்பத்தை அனுபவிக்காத செயல்களையும் செய்யலாம். அதை சில விதிமுறைப்படி செய்ய வேண்டும். நான் சில கண்டிஷன் போடுவேன், அந்த கண்டிஷன் படி நீ உலக சுகங்களை அனுபவிக்காத செயலை செய்யலாங்கிறார். 4 செயல் செய்யலாங்கிறார், 1 செய்யக்கூடாதுங்கிறார். 1 சாமானியமாக செய்யக்கூடிய ஒரு செயல், சாமானிய தர்மம். 2வது விசேஷமாக செய்யக்கூடிய, அதுவும் செய்யணும் கட்டாயம். இது நியதம் குரு கர்ம அப்படிங்கிறார், கட்டாயம் செய்ய வேண்டியவை. 3வது பிராயச்சித்த கர்மம், செய்யலாம் செய்யாமலும் இருக்கலாம், செஞ்சாலும் குறைத்து கொள்ள வேண்டும். 5 இன்னொரு கடைசி கர்மா இன்பத்துக்காக செய்கிற கர்மம். இதையும் நீ செய்ய, சுகத்தை நாடி செய்யக்கூடிய செயல். அது நான் சில நிபந்தனை போடுவேன், அந்த நிபந்தனைப்படி அந்த செயலை செய்யும். நிஷித்த கர்மத்தை செய்யக்கூடாது. எது சாஸ்திரத்தில் கூடாதுன்னு சொல்லி செய்யக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாரு. ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதல்ல சாமானிய தர்மம். சாமானியமான கடமை என்ன? சாமானியம்னா எல்லாருக்கும் பொதுவான தர்மம், எல்லாருக்கும் பொதுவான தர்மம். விசேஷ தர்மம்னு ஒன்று இருக்கு. சாமானிய தர்மம்னா இப்போ உயிர்களை கொல்லக்கூடாது, இது பொதுவான தர்மம் தானே, பொதுவான தர்மம். பாகிஸ்தான்காரன் சண்டையை துப்பாக்கி எடுத்து வரும்போது நான் உயிர்களை கொல்ல மாட்டேன் அப்படி மிலிட்ரிக்காரர் இருந்தால் எப்படி இருக்கும்? அர்ஜுன் அந்த வேலையத்தான் பண்ணான். அங்கே போய்கிட்டு பாவம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, பார்க்குறான். அது அங்கே கொல்றது விசேஷம். நீ எத்தனை பேரை கொல்றையோ அவ்வளோ மெடல் உனக்கு கிடைக்கும். எங்கே? மிலிட்ரிக்காரனுக்கு. இங்கே கொல்லக்கூடாது, இது சாமானிய தர்மம். இது பொதுவாக சொல்கிறது. பொதுவாக இங்கே கர்மயோகத்தில் என்ன சொல்கிறாருன்னா, எல்லாருமே சாப்பிடணும், சாப்பிடாம இருக்க முடியுமா? சாப்பிடணும், தூங்கணும், உடலை கரெக்டாக பாதுகாத்துணும், குளிக்கணும், அன்றாட கடமைகளை, நம்மளுடைய உடலை பேணுவதற்கு என்ன கடமைகள் அதை செய்யணும். அது குழந்தையாக இருக்கட்டும், மாணவனாக இருக்கட்டும், கிரகஸ்தர்களாக இருக்கட்டும், சன்னியாசியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, இல்லை சாதாரண தொழில் பண்ணுறவனாக இருக்கட்டும், பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கட்டும், கலெக்டராக இருக்கட்டும், இல்லை பிரதம மந்திரியாக இருக்கட்டும், சாப்பிட்றது, தூங்குறது, உடலை பாதுகாக்கிறது, குளிக்கிறது, செய்கிறது சாமானியமான கடமையை கட்டாயம் எல்லாரும் செய்துதான் ஆக வேண்டும். எந்திரிச்சிட்டு பெட் காஃபி சாப்பிட்டுட்டேன், நான் பெட்டை விட்டே எந்திரிப்பேன், பல்லே விளக்குவேன்னு சொல்லக்கூடாது. சாமி ஜோக் அடித்தார். எப்படி? நான் எந்திரிச்சோன்னு பெட்டில் காஃபி கொடுத்து சாப்பிட்டுட்டு எந்திரிச்சு நான் பல் விளக்கே போவேன். அதே பல்ல விளக்கிட்டு உள்ளே போயிடுச்சுல, பிறகு பல் விளக்குறேன்னு கேட்டார். வாயு கொப்பளிக்காம கூட காஃபி சாப்பிட்ற பழக்கம், பெட் காஃபியா. காலையில் செய்ய வேண்டிய கடமைகள், அன்றாடம் எல்லா மனிதர்களுக்கும் உடலை பேணுவதற்கு என்னென்ன கடமைகள் உண்டோ அதை முறையாக பண்ணணும். சாப்பிட்ற நேரம் சாப்பிடணும், தூங்குற நேரம் தூங்கணும், என்ன சாப்பிடணுமோ அதை சாப்பிடணும். இது குழந்தைகளுக்கும் சரி, வயசானவங்களுக்கும் சரி, இளைஞர்களுக்கும் சரி, எல்லாருக்கும், சன்னியாசிகளுக்கும் சரி பொதுவான தர்மம், சாமானியமான தர்மம். அதை விடக்கூடாது, அதை கட்டாயம் செய்துதான் ஆக வேண்டும். அது என்ன சாஸ்திரத்தில் உடம்பை பாதுகாக்கிறதுக்கு, உடல் ஆரோக்கியத்திற்கு என்னையெல்லாம் சொல்லியிருக்கோ அதை நீ செய்யுங்கிறார் முதல்ல. இது என்ன கஷ்டமா? அதே சாமி கஷ்டம். காலையில் 5 மணிக்கெலாம் எந்திரிக்க முடியாது. ஒரு 8 மணி சூரிய உதயத்தை பார்க்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க. சூரிய உதயம்னா என்னன்னே தெரியாது. அந்த சூரிய உதய நேரத்துலேயும் அஸ்தம நேரத்தில் தூங்கக்கூடாது. அந்த பொழுது அந்தி பொழுது இருக்குது பார்த்தீங்களா, தூங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால என்ன சொல்கிறாருன்னா, அதை சரி. அப்புறம் சாமானிய தர்மத்துக்கு இன்னொன்று என்னன்னு சொன்னால், நம்மகிட்ட மற்றவங்க எப்படி நடந்துக்கிறோன்னு விரும்புகிறோமோ அது மாதிரி நம்ம மற்றவங்கிட்ட நடந்துக்கிறோம். இப்போ என்கிட்ட ஒருத்தர் பொய் சொல்லக்கூடாதுன்னா நம்ம என்ன சொல்லணும்? மற்றவங்ககிட்ட பொய் சொல்லணும். என் பொருள் இன்னொருத்தன் திருடக்கூடாதுன்னா நம்ம என்ன செய்யணும்? மற்றவன் பொருள் திருட. தர்மத்துக்கு ஒரு அளவுகோல் இதுதான். ஒரு தர்மத்துக்கு அளவுகோல் எதுன்னா, ஒரு செயலை செய்யலாமா செய்ய வேணாம்னு நமக்கு தோணுது, புரியுதுங்களா? இந்த செயலை நான் அடுத்தவன்கிட்ட செய்ய வேண்டியிருக்கு, இதே செயலை அவன் என்கிட்ட செஞ்சால் நான் ஏற்றுக்கிறவனா? யோசிச்சு பார்க்குறோம். பார்த்தா என்ன பண்ணான்? செய்யக்கூடாது, அங்கே செய்யக்கூடாது. இது சாமானிய பொதுவான தர்மம். சாப்பிட்றதுல கூட நாம் என்ன சாப்பிட்றோமோ அதைத்தான் பிச்சை போடணும். அழுகுனது கெட்டு போனதை பிச்சை போடக்கூடாது.
விவேகானந்தர் பிச்சை எடுக்கும்போது அப்படித்தான் போடுவாங்களாம். விவேகானந்தர் வந்து ராமகிருஷ்ணர் போன பிறகு அந்த சன்னியாசிகளாம் பிச்சைக்கு போனால் காஞ்ச ரொட்டி, வீட்டுக்கு எது தேவையில்லையோ அதைத்தான் போய் பிச்சை போடுறது. நாம் என்ன சாப்பிட்றோமோ அதைத்தான் கொடுக்கணும், அதுதான் கொடுக்கணும். அந்த பிச்சை போடுறது கூட ஒரு பழைய சினிமாவில் நம்ம என்ன விரும்புகிறோமோ அதை மற்றவங்களுக்கு செய்யணும். நம்மகிட்ட மற்றவங்க விரும்புகிறது. ஒரு சினிமா ஒன்று இருக்குது, ஒரு உயிர் எழுதி வச்சிருப்பார், சொத்தை எழுதி வைக்கிறதுக்கு. அது என்ன பண்ணியிருப்பார், அண்ணன் விரும்புவதை தம்பிக்கு கொடுக்க வேண்டும் எழுதியிருப்பார். அவர் விரும்புகிறத கொடுக்கணும்னு சொல்லி. அண்ணன் என்ன பண்ணுவார்னா, நான் ஒன்று கூட கொடுக்க விரும்பல, பூராத்தையும் நான் வச்சுக்கிறேன்னு வச்சுக்கிடுவார். அண்ணன் விரும்புவதை தம்பிக்கு கொடுக்க வேண்டும். வக்கீல் என்ன கேட்பார் தெரியுமா கோர்ட்டில், நீ என்ன விரும்ப, இந்த வாட்செல்லாம் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கானே? ஆமாம், நான் ரொம்ப பிடிச்சிதான் வாங்கினேன், இவ்வளோ ரூபாய்க்கு விரும்பி. சட்டையெல்லாம் நான் விரும்பித்தான் போட்டிருக்கேன். உனக்கு எதில் உங்கள் சொத்தை மேலே உனக்கு விருப்பம் இருக்கா? விருப்பம் இருக்குது. எல்லாத்தையும் விருப்பம் வரும்னு கோர்ட்டில் சொல்லி போடுவார். அதுக்கப்புறம் தம்பி கொடுத்துருந்துவார். எப்படி பாருங்க தீர்ப்பு வருது. அது மாதிரி நாம் மற்றவர்கள் நம்மிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோமோ அதுபடி மற்றவர்களிடம் நாம் நடந்து கொள்ள வேண்டியது சாமானிய தர்மம். இதை பொதுவாக கடைப்பிடிக்க வேண்டும். இது சாமானிய தர்மம். கடவுளுக்கு கூட பார்த்தீங்கன்னா பூ வாங்க போனீங்கன்னு வச்சுங்க, அர்ச்சனைக்குன்னு சொன்ன அந்த உதிரி பூ இருக்குது பார்த்தீங்களா, உதிர்ந்தது கீழே கிடக்கும், அதெல்லாம் அள்ளி கூட்டி கொடுப்போம். நல்ல பூவாக ஃப்ரெஷ்ஷாக வாங்க மாட்டேன். அர்ச்சனைக்குன்னா வேற சாதாரண பூவை கொடுக்குறது, அர்ச்சனைக்கு தான் நல்ல பூ வாங்கணும். கண்ணப்ப நாயனார் என்ன பண்ணார், நல்ல மாமிசத்தை கடிச்சு பார்த்துட்டே வச்சார். அது மாதிரி பகவானுக்கு படைக்கிறதுல கூட உத்தமமானதை படைக்கணும். அது மாதிரி நம்மள்கிட்ட நல்லதே வரணும் விரும்பணும்னா மற்றவங்ககிட்ட அதை செய்வது சாமானிய தர்மம். அடுத்தது விசேஷ தர்மம், ரெண்டாவது. இது எதுன்னு சொன்னால் நம்முடைய கடமைகள். ஒரு குழந்தைக்கு ஒரு கடமை இருக்கும், மாணவனுக்கு ஒரு கடமை. அந்த கடமையை அப்பா அம்மா செய்யக்கூடாது. மாணவன் படிக்கணும், ஹோம்ஒர்க் போடணும், இது அவனுடைய கடமை, அவனுடைய ஸ்வதர்மம். குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு பணம் சம்பாதிக்கணும், குழந்தைகளை பாதுகாக்கிறது அவங்களுடைய கடமை, அது அவனுடைய ஸ்வதர்மம். ஹோம்ஒர்க் போட்டிருக்காரு வாத்தியார், இவன் பையன் என்ன பண்ணுறான், அவனுக்கு போட தெரியல. அப்பா வந்து என்ன பண்ணுறது, நான் போட்டு தரேன்னு போட்டு கொடுத்தா என்ன அர்த்தம்? போட வைக்கணும். எங்கள் காலேஜிலே மேத்ஸ் ப்ரொஃபஸர் ஒருத்தர் பண்ணார். அவர் பையன் சரியாக படிக்க மாட்டான். மேத்ஸ் ப்ரொஃபஸரு பையன் கணக்கெல்லாம் அவனுக்கு போட தெரியாது, இவர் போட்டு வச்சிருவாராம் ஸ்கூலுக்கு. அது எவ்வளோ பெரிய தப்பு. அவன் கடமை அது. படிக்க வேண்டிய வயசில் படிப்பது ஸ்வதர்மம். இல்லறத்தில் பணம் ஈட்ட வேண்டியது இல்லறத்தினுடைய ஸ்வதர்மம். குழந்தைகளையும் இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றின் என்ற துணை, துறந்தாருக்கும் துவாதவருக்கும் இறந்தாருக்கும் இல்வாழ்வான் என்பான் துணைங்கிறார். இந்த 3 பேரையும் பாதுகாக்க வேண்டியது இல்லறத்தின் கடமை, மாணவனுடைய கடமை அல்ல. அதே மாதிரி சன்னியாசியினுடைய கடமை, அவங்களுடைய ஸ்வதர்மம். கலெக்டர்னா கலெக்டருடைய டியூட்டியை செய்யணும், பீன் வேலையை அவர் செய்யக்கூடாது. பீன் வேலையை செய்யணும், தாசில்தார் தாசில்தார் வேலையை செய்யணும். அவருக்கு என்ன டியூட்டி கொடுத்துருக்கு, பிஸ்னஸ்மேன் பிஸ்னஸ் வேலையை செய்யணும். அங்கே பிஸ்னஸில் முதலாளி வேலையை செய்யணும், தொழிலாளி வேலையை செய்யணும். அந்தந்த கடமைகளை, ஸ்வதர்மத்தை, தனக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை செய்வது ஸ்வதர்மம். இது விசேஷ தர்மம். இது ஒருத்தருக்கு இருக்க தர்மம் இன்னொருத்தருக்கு இருக்காது. இந்தியனுக்கு இருக்க தர்மம் அமெரிக்காக்காரனுக்கு இருக்காது, அமெரிக்காக்காரனுக்கு இருக்க தர்மம் இந்தியா. இது மாறும், ஆளுக்கு ஆள், வயசுக்கு வயசு, நாட்டுக்கு நாட்டு, தேசத்துக்கு தேசம் மாறும். ஆனால் எங்கு நீ இருக்கிறையோ அந்த இடத்தில், எந்த கடமையில் இருக்கிறையோ அந்த கடமையை செய்ய வேண்டியது விசேஷ தர்மம். இதையும் நீ கட்டாயம் செய்ய வேண்டும். அடுத்து பிராயச்சித்தம், நிஷித்த கர்மம், காமிய கர்மம் 3 இருக்கு. இதை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஆதி குருநாத சுவாமிக்கு ஜெய்.